ஓம் சாந்தி. 4-3-2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மனிதர்களை விழிப்படைய செய்வது, வழி காண்பிப்பது, இது உங்களுடைய தொழிலாகும். எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானியாகி தந்தையினுடைய அறிமுகத்தை கூறுவீர்களோ அவ்வளவு நன்மை நடக்கும். கேள்வி: ஏழை குழந்தைகள் தன்னுடைய எந்த ஒரு விசேஷ தன்மையின் ஆதாரத்தில் செல்வந்தர்களை விட முன்னேறி செல்ல முடியும்? பதில்: ஏழைகள் தானம் புண்ணியம் மிகவும் ஸ்ரத்தையோடு செய்கிறார்கள். பதில்: ஏழைகளில் தானம் புண்ணியத்தினுடைய மிகுந்த ஸ்ரத்தை இருக்கும். ஏழைகள் பக்தியும் ஈடுபாடுடன் செய்கிறார்கள். சாட்சாத்காரம் கூட ஏழைகளுக்குத்தான் கிடைக்கும். செல்வந்தர்களுக்கு தன்னுடைய பணத்தினுடைய போதை இருக்கும். அதிகமாக பாவங்களும் நடக்கும். ஆகையினால் ஏழை குழந்தைகள் அவர்களை விட முன்னேறி சென்று விடுகிறார்கள். பாடல்: ஓம் நம சிவாயா. ஓம் சாந்தி. நீங்கள் தாய் தந்தை, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் என்ற பாடல் இருக்கிறது. இது அவசியம் பரம தந்தை பரமாத்மாவினுடைய மகிமை பாடப்பட்டிருக்கிறது. இது அவருடைய தெளிவான மகிமை. ஏனென்றால் அவர்தான் படைக்கக்கூடியவர். பரம தந்தை பரமாத்மாவினுடைய மகிமை தனிப்பட்டது. குழந்தைகளும் மகிமை செய்கிறார்கள். ஞானக்கடல், நாலேஜ்ஃபுல் என்று. அவசியம் அவரிடம் ஞானம் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட ஞானம்? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, அந்த ஞானம் இருக்கிறது. சிவ ஜெயந்தியும் கூட நீங்கள் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, கீதா ஜெயந்தி, சிவ ஜெயந்தி, இந்த மூன்றும் முக்கியமானது. ராமருடைய ஜெயந்தி பின்பு வருகிறது. சத்யுகத்தில் ஜெயந்தி எதுவும் இருக்காது. அதாவது ஜெயந்தின்னா பிறந்த நாள், அதாவது சிவனுடைய பிறந்த நாள், ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறந்த நாள். அதை பத்தி பாபா சொல்றாரு. சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவசியம் அவர் வந்திருப்பார் அல்லவா? எவ்வாறு கிரைஸ்ட், புத்தர் அனைவரும் வந்திருக்கிறார்களோ, வந்து அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். அவருடைய ஆத்மாவும் கூட பிரவேசமாகிதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறது. அதாவது கிறிஸ்தனுடைய ஆத்மாவாகட்டும், புத்தருடைய ஆத்மாவாகட்டும், வேறொரு சரீரத்துல பிரவேசமாகிதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த பாபா சொல்றார். பாபா யாரு? ஹெவன்லி காட் ஃபாதர், உலகத்தை படைக்கக்கூடியவர். அவசியம் புதிய உலகத்தை படைப்பார் அல்லவா? பழையதை படைப்பாரா என்ன? புதிய உலகத்தை சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நரகமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக யாத்திரை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வாறு ஆத்மா புள்ளியாக இருக்கிறதோ அவ்வாறு பரமாத்மாவும் புள்ளியாக இருக்கிறார். இது இயற்கை அல்லவா? உண்மையிலேயே இது மிகப்பெரிய இயற்கையாகும். இவ்வளவு சின்ன நட்சத்திரத்தில் 84 பிறவியினுடைய கதாபாத்திரம் இருக்கிறது. பாபாவிற்கும் கூட டிராமாவில் கதாபாத்திரம் இருக்கிறது. இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மா இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது அதிசயித்து போகிறார்கள். 84 பிறவிகள் ஆத்மா துல்லியமாக தன்னுடைய கதாபாத்திரத்தை நடிக்கிறது. சுகமும் கூட அக்யூரேட்டாக துல்லியமாக அனுபவிக்கிறது. புதிய மனிதர்கள் இந்த புதிய விஷயங்களை கேட்டு கூறுவார்கள், இந்த ஞானம் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை என்று. யார் 5000 வருடங்களுக்கு முன்பு கேட்டிருந்தார்களோ, ஆஸ்தி அடைந்திருந்தார்களோ, மீண்டும் வருவார்கள். அவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்வார்கள். ராஜாவாக மாறுவதில் உழைப்பிருக்கிறது. மனிதர்கள் தானம் புண்ணியம் நிறைய செய்கிறார்கள் ராஜா வீட்டில் பிறப்பதற்காக. ஏழைகளும் அவர்களுடைய தைரியத்திற்கேற்றார் போல என்னவெல்லாம் தானம் செய்கிறார்களோ அவர்களும் கூட ராஜாவாக மாறுகிறார்கள்.
யார் முழுமையான பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தானம் புண்ணியமும் செய்கிறார்கள். செல்வந்தர்கள் மூலமாக அதிகமாக பாவம் ஏற்படுகிறது. ஏழைகளில் ஸ்ரத்தையும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் மிகுந்த அன்போடு குறைவாக தானம் செய்தாலும் நிறைய கிடைக்கிறது. செல்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு அகங்காரமும் இருக்கிறது. இங்கே ஏழைகளுக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கிறது. ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நாளுக்கு நாள் நல்ல நல்ல பாயிண்ட்ஸை கூறிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய தொழிலே என்ன? மனிதர்களை விழிப்படைய செய்வது, வழி காண்பிப்பதாகும். எப்படி தந்தை மிகுந்த அன்போடு புரிய வைக்கிறாரோ அவ்வாறு புரிய வைக்க வேண்டும். தேக அபிமானத்தினுடைய அவசியம் இல்லை. ஆத்ம அபிமானி ஆகுவதில்தான் உழைப்பிருக்கிறது. யார் ஆத்ம அபிமானி ஆகி தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் பல பேருக்கு நன்மை செய்கிறார்கள். சண்டை போடுவது, ராஜா போல நடந்து கொள்வது, அதாவது இங்கேயே ராஜா மாதிரி அவங்க நடந்துக்கிறது, அந்த தோரணைய காட்டுறது, அதெல்லாம் பாபா சொல்றாரு. இவை அனைத்தும் தேகாபிமானமாகும். நம்முடையது ராஜயோகம்தான், இருந்தாலும் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் விஷயங்களிலேயே அகங்காரம் வந்துவிடுகிறது. நவீனமான, அதாவது ஃபேஷனபிளான ஒரு கடிகாரத்தை பார்த்தால் அதை அணிய வேண்டும் என்று மனதிற்கு தோன்றும். அதை பற்றி எண்ணங்களும் ஓடும். இதைதான் தேக அபிமானம் என்று கூறப்படுகிறது. நல்ல உயர்ந்த பொருள் இருந்தால் அதை பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். காணாமல் போய்விட்டால் அதை பற்றிய எண்ணங்களும் வரும். கடைசி நேரத்தில் எது நினைவிற்கு வந்தாலும் பதவி பிரஷ்டமாகிவிடும். இது தேகாபிமானத்தினுடைய பழக்கங்கள் ஆகும். பிறகு சேவைக்கு பதிலாக அவசியம் அவசேவைதான் நடக்கும். மகாரதி குழந்தைகள் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். மகாரதிகளுக்கு எழுதப்படுகிறது, நீங்கள் இந்த இடத்திற்கு சென்று சொற்பொழிவாற்றுங்கள் என்று. ஆனால் குழந்தைகளுக்குள் தேக அபிமானம் நிறைய இருக்கிறது. நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் தங்களுக்குள் ஆன்மீக அன்பு இல்லை. தேக அபிமானம் உப்பு தண்ணீராக மாற்றிவிடுகிறது. யாராவது பாபாவிடம் உங்களுக்கு எவ்வளவு குழந்தைகள் என்று கேட்டால் பாபா கூறுவாராம், எனக்கு எண்ணிலடங்காத குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் நல்ல குழந்தைகள், சிலர் கெட்ட குழந்தைகள், ஒரு சிலர் மிக மிக நல்ல குழந்தைகள். இப்படிப்பட்ட தந்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக விசுவாசமானவர்களாக அவசியம் இருக்க வேண்டும் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு விதமான நவீன அலங்காரம், அதாவது ஃபேஷன் செய்யக்கூடாது. அதிகமாக ஆசை வைக்கக்கூடாது. மிக மிக சாதாரணமாக நடக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்போடு செல்ல வேண்டும். ஒருபோதும் உப்பு தண்ணீர் போல கரிக்கக்கூடாது. பாபாவினுடைய உண்மையான நல்ல குழந்தையாக மாற வேண்டும். ஒருபோதும் அகங்காரத்தில் வரக்கூடாது. வரதானம். தன்னுடைய பாக்கியம் மற்றும் பாக்ய விதாத்தா, அதாவது தன்னுடைய அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வள்ளல், அவருடைய குணத்தை பாடக்கூடிய சதா முகமலர்ச்சியுடையவர் ஆகுக. அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் பிறந்த உடனேயே கிரீடம், சிம்மாசனம், திலகம் பிறப்புரிமையின் ரூபத்தில் கிடைக்கிறது. ஆகையினால் இந்த பாக்கியத்தினுடைய மின்னக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே தன்னுடைய பாக்கியம் மற்றும் பாக்ய விதாத்தாவினுடைய குணத்தை பாடிக்கொண்டே இருங்கள்.
அப்போது குணம் நிரம்பியவர்களாக மாறிவிடுவீர்கள். தன்னுடைய பலவீனங்களுடைய குணத்தை பாடாதீர்கள். பாக்கியத்தினுடைய குணத்தை பாடிக்கொண்டே இருங்கள். கேள்விகளிலிருந்து கடந்து சென்று விடுவீர்கள். அப்போது சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்கக்கூடிய வரதானம் கிடைத்துவிடும். பிறகு மற்றவர்களையும் கூட சகஜமாக முகமலர்ச்சி உடையவராக மாற்ற முடியும். ஸ்லோகன்: ஏக் நாமி மற்றும் எக்கானமி. ஏக் நாமி அப்படின்னா ஒரு பாபாவினுடைய நினைவு, அதாவது ஒருவருடைய நினைவு. எக்கானமி அப்படின்னா சிக்கனம். ஏக் நாமி மற்றும் எக்கானமியுடன் நடப்பதுதான் பிராமண வாழ்க்கையில் வெற்றிக்கான ஆதாரமாகும். அவ்யக்த சமிகை: நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தி சதா பயமற்றவராக மற்றும் கவலையற்றவராக இருங்கள். நம்பிக்கை சதா கவலையற்றவராக மாற்றுகிறது. மேலும் யார் கவலையற்ற நிலையில் நிலைத்திருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் அதில் வெற்றி அவசியம் அடைவார்கள். ஏனென்றால் கவலையற்ற மனநிலையில் புத்தி யதார்த்தமான தீர்மானத்தை செய்கிறது. யதார்த்தமான முடிவுக்கான ஆதாரம் நம்பிக்கை புத்தி, கவலையற்ற மனநிலை ஆகும். இதில் சிந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ